பொலிட்டிஷியனோ கவர்மெண்ட்டோ மாற்ற முடியாத விஷயத்த தமிழ் சினிமா மாற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் ரூட்டு தலை என அடிக்கடி போட்டி இருந்து வருவது. பள்ளி மாணவிகள் பீர் குடித்தனர். போட்டு 25 பேரை அடிச்சே கொண்டுட்டானோமா. கிளாஸ் தூக்கி காட்டுறாங்க. கன்னத்துல கொடுப்பேன், பெஸ்டிக்கு லிப்ல கொடுப்பேன். இப்போ மூவிஸில் ஸ்டான்ஸ் கேரக்டருக்கு ஒரு வேல்யூ இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கைண்ட் ஆஃப் ஒரு காமெடி சீன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இல்லை ஏதோ ஒரு கில்மாவோ இருக்கிற மாதிரி சீன்ஸ்க்கு மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வர மூவிஸ் எல்லாம் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் டீலக்ஸ் படம் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு சீன் இருக்கும், அதாவது விஜய் சேதுபதி எந்த கைண்ட் ஆஃப் ஜென்டர் அந்த பாத்ரூம்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸில் இருப்பார், உள்ளே போயிடுவார், அதுக்குள்ளான நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த படம் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கு. நம்மளுக்கும் அவங்க மேலே இருக்க மைண்ட் செட்டை மாற்றிருக்கு. இதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட்டே பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜென்டராக ஒரு பாத்ரூம் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் ஒரு மூவி வந்து நம்மளை எவ்வளோ தூரம் எஜுகேட் பண்ணுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மூவிஸில் ஸ்லோவாக இருக்கிற ஃப்ரேம்ஸ், அதாவது ஸ்டாட்டிக்காக இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது மக்கள் முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்னடா இது ஒரு மாதிரி போரிங்காக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற மக்கள்லாம் இங்கே ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ஃப்ரேம் எவ்வளோ தூரம் வேலை பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ தூரம் எஸ்தட்டிக்கான விஷயங்கள் இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சினிமாங்கிறது எவல்யூட் ஆகிட்டு இருக்கு. ஒரு லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு ஒரு பேரியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரேம் எந்த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தாலும் இவங்களால ஈஸியாக அனலைஸ் பண்ணி அந்த விஷயம் என்ன சொல்ல வந்திருக்காங்கள அவங்களால எடுத்துக்க முடியுது. ஆக்சுவலாக தமிழ் மூவிஸில் மோரோவர் பார்த்தோம்னா போலீஸை க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக போலீஸ்னால் ரொம்ப நல்லவங்க, போலீஸ்னால் ரொம்ப ஐக்கியம் இருக்கும், அவங்க கெட்டதே பண்ண மாட்டாங்க, அவங்க எப்போவுமே மக்களை காப்பாற்றுறதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வர சினிமாலாம் பாருங்கள், ஆக்சுவலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே என்ன நடக்குது, போலீஸ் மக்களை எப்படி நடத்துகிறாங்க, ஸோ இதே மாதிரி அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, போலீஸ்குள்ளே இருக்கிற உமன் போலீஸாக இருக்கட்டும் மென் போலீஸாக இருக்கட்டும் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, ஒரு கேஸ் கிடைக்கலன்னா எவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு போய் மாட்ட விடுறதா இருக்கட்டும். இந்த ஸோ முதல்ல இருக்கிற மூவிஸை அப்படியே ஆப்போசிட்டாக அது க்ளோரிஃபை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரதில் எல்லாமே ரியாலிட்டி என்னங்கிறத நம்மளை புரிய வைக்கிறாங்க, எஜுகேட் பண்ணுறாங்க. மென்டல் இல்னஸ் இப்படிங்கிற ஒரு விஷயமே மக்களுக்கு ஒரு அதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பசங்களை பார்த்தா எவனோ ஒருத்தன் இருக்கான் லூஸ் மாதிரி பண்ணுறான்டா, அவன் மென்டல் மாதிரி இருக்கான்டா, அவர் சைக்கோடா இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வர மூவிஸ் எல்லாம் அதெல்லாம் எஜுகேட் பண்ணுது. அப்பெல்லாம் சிரிக்கூடாது. எல்லா நேரத்துலையும் எல்லா எண்ணத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களே பேசிட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. பண்ணுது. ஆக்சுவலா டிப்ரெஷன்னா என்ன, எது கழுவுறேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு ஆன்சைட்டினா என்ன, ஒரு சைக்கோ அதாவது மனப்பிறழ்வு எப்படி ஏற்படுது இப்படிங்கிற விஷயம்லாம் ஈஸியாக நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் அவனோட சுச்சுவேஷனும் நம்மளால் அந்த இடத்துல என்ன இருக்கான் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. நம்ம சில இதெல்லாம் விட்டு போயிருந்தா கூட நீங்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் எவ்வளோ தூரம் லீட் பண்ணி எஜுகேட் பண்ணியிருக்குங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது நம்மளை எவ்வளோ தூரம் மிஸ்லீட் பண்ணியிருக்குங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன மாதிரிலாம் மிஸ்லீட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வில்லன்லாம் ப்ரூட்டலாக தான் இருக்கணும். அவர் பார்த்தோம்னா கொலையை பண்ணணும், அது காரணம் இருக்குமான்னு தெரியாது. அவன் மொத்தத்தில் 4 பேர்த்த சுடணும், 4 பேர்த்த கொல்லணும், எடுத்துனுமே அந்த மாதிரி மூஞ்சில் ரத்தம் தெரிக்கிற மாதிரிலாம் காமிச்சோன்னா அவன் ப்ரூட்டலான வில்லன்ப்பா, அவன் பெரிய ஆளுப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அவனுக்கு ஒரு பிஜிஎம்னு வச்சுக்கோங்களேன். அவன் இப்படிலாம் இது பண்ணியிருக்கான். ஒரு கொலை நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு கொலை நடந்துருச்சுன்னு சொன்னால் கூட போதும், அதுக்குண்டான ரியலிசமாக இப்படி தான் நடக்குது, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கிற விஷயங்கள். இல்லை வந்து கொக்கைன் கடத்துறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரக் பற்றி நடத்துறதா இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன். அது அவ்வளோ தூரம் டெப்த் அண்ட் டீட்டெயிலாக இந்த மெத்தஃபல் தான் இருக்குது, அந்த விஷயம் தான் இருக்குது அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக காமிக்கும் போது அதை எஜுகேட் பண்ணுதா இல்லை மிஸ்லீட் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வில்லங்கிற கேரக்டர், ஹீரோங்கிற கேரக்டர் மட்டும் சும்மா லேசப்பட்டாலும் நினச்சிட்டிங்களா? அவர் என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் எகென்ஸ்டாக தான் இருப்பார், எல்லா விஷயங்களும் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் மாஸ்டர் மூவிலையும் பார்த்தீங்கன்னா 50% படமே பார்த்துக்கோங்க, அவங்க வந்து ஒரு ஆல்கஹால் கேரக்டருக்கு மட்டும் தான் காமிப்பார். ஆல்கஹால்ங்கிறது அதை ஒரு க்ளோரிஃபை பண்ணி அவர் அந்த ஜாக் டேனியல்ஸ் பாட்டில் எடுக்கிறதும் ஊற்றுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக காமிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதுதான் கெத்தாக இருக்குது, இந்த விஷயம் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த விஷயம்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மிஸ்லீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எந்த இடத்துலையுமே எஜுகேட் ஆகாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனல் கிட்ஸ் அதான் ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன். அது ஜென்சி ஸ்டார்டர் பேக்கெட் இருக்குது. ஜென்சி பசங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னாச்சு? அந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் ஒரு ஜென்சி கிட் இல்லை, நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் மூவிஸ்லையும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டீனேஜில் இருக்கிற பையன் அந்த விஷயம் யோசிக்கலைன்னா கூட, அதாவது ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இப்படி தான் யோசிப்பாங்க போல அப்படிங்கிறத மூவியை பார்த்து பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன்.
அபார்ட் பண்ணிடலாம். கஞ்சா கலந்த சிகரெட்டை புகைக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கல்ச்சருக்கும் எந்த சம்மந்தமே இல்லாமல் அந்த விஷயத்த பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸும் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். லவருக்கு கன்னத்துல கொடுப்பேன், பெஸ்டிக்கு லிப்ல கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் நம்மளுக்கு பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, மிஸ்லீட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பண்ணாமல் சில விஷயங்கள் எஜுகேட்டும் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ தூரம் இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோஸில் பார்த்தோம். இதே மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு நம்ம விஷயம் ஃப்ளாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோவை நம்ம பண்ணலாம். ஸோ அன்லஸ் தென் பை ஃப்ரம் கேஜி சினிமேட்ரிக்ஸ். For his challenging Subscribe and பண்ணிடுங்க. convincing performance as a transgender.